நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5,60,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். 29 வயசுக்கு கீழே 1,30,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18 வயசுலேயே கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய ஜனநாயக கடமையை செய்யணும். எல்லோரும் தவறாம வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மத்தியான வெயில் அதிகமாக இருந்தால் கூட பெரியவங்க கொடையோடு வாங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் கூட வாக்குச்சாவடியில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உட்கார்றதுக்கு சேர் இருக்கு, தண்ணி இருக்கு. அதனால யாரும் கூட தயவு செய்து வாக்களிக்காம வீட்டில் இருந்துக்காதீங்க. ஸோ நம்ம ஜனநாயக கடமையை செய்யணும். தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். இன்னைக்கு கேன்வசிங் டே கிடையாது. அதனால நான் எல்லோருக்கும் அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஜனநாயக கடமையை மனசாட்சிப்படி சரியான முறையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் இன்னைக்கு நான் பேப்பரில் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 84,000 காவல்துறை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக தேர்தல் ரிலேட்டட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜென்ரலாகவே பீஸ்ஃபுல் ஸ்டேட் தான். ஒரே ஃபேஸில் நம்ம எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறோம். மக்கள் எப்பொழுதுமே அமைதியாக ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. போல் வயலன்ஸ் நம்மகிட்ட பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக நிறைய அந்த கேஷு கரூரில் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் தங்கம், வெள்ளி, கோயம்புத்தூருக்குள்ள ஏகப்பட்ட பண டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் போலிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது உண்மைதான். பட் அதுவும் இன்னைக்கு வாக்களிக்க வர்றவங்க இதையெல்லாம் தாண்டி மனசாட்சிப்படி சரியான முறையில் வாக்களிப்பாங்கன்னு முழுமையான நம்புறேங்க. இப்போ நமக்கு நிறைய ஃபோன் பண்ணியிருக்கிறது எல்லாமே, நிறைய மெசேஜ் போட்டிருக்கவங்க எல்லாமே சென்னையிலிருந்து குறிப்பாக தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த பேருந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு. பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் ரொம்ப குறைவாக இருக்கு. அரசு பேருந்துகள் குறைவாக இருக்கு. நேற்று இரவு சிங்காநல்லூர்லேருந்து பார்த்தோம். இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்திருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும், அடிக்குவேட் பஸ்ஸஸ் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கணும், அது எல்லா ஃப்ளோவாக பார்த்துருக்கணும். ஆனால் நேற்றுலேருந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு நேற்று இரவு சென்னையில் கிளம்பின பஸ் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு தான் ராமநாதபுரமே ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு காலையில் ரொம்ப தாமதமாக எடுத்திருக்காங்க. இது நிறைய நம்முடைய வாக்காளர் பெருமக்களும் கூட, நம்முடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட, பொதுநிலையாக இருக்கிறவங்க கூட, இளைஞர்களும் கூட இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக நேற்றிலிருந்து சொல்கிறாங்க. இதை பத்திரிகை நண்பர்களும் இதை நேற்றிலிருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் நேரம் ஆகலை. இன்னும் 7 மணி வரைக்கும் போலிங் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து எல்லோரையும் வாக்களிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும். இந்த முறை என்ன கேட்டீங்கன்னா, நான் தேர்தல் ஆணையத்தை பற்றி நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிங்கன்னா, தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக நான் வைக்கின்றேன். காரணம், வீட்டுக்கு 4 பேர் நடந்து போய் ஒரு வாக்குக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கரூர் சட்டமன்ற தொகுதியில் 1/2 கிராம் தங்க காசை ஒரு வாக்காளருக்கு தைரியமாக போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் வரல. இந்த பணம் எங்கேயோ இருந்து வந்திருக்கு, எங்கேயோ இடத்துல பதுக்கப்பட்டிருக்கிறது, எங்கேயோ இடத்துல மைக்ரோ மேனேஜ் பண்ணி இந்த பணத்தை கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. அதே போல் இவ்வளவு தங்கங்கள் பர்ச்சேஸ். எனக்கு ஒரு சாதாரண பொதுமக்கள் நீங்கள் நானும் போகும்போது 50,000 ரூபாய் பணம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸில் நம்ம மாட்டி வெளியே வர்றோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இவ்வளவு பணம் நம்ம பிடிச்சிருக்கோம், இவ்வளோ லிக்கர் பிடிச்சிருக்கோன்னு நேற்று தேர்தல் ஆணையம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே சீசர் ஆயிருக்கு, இவ்வளோ லிட்டர் நாங்கள் லிக்கர் பிடிச்சிருக்கோன்னு சொன்னாலும் கூட அது எத்தனை காமன் மேன், அது பொலிட்டிக்கல் ப்ராசஸ் எவ்வளவு. அதனால் இன்னைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு சிஸ்டத்தை நம்ம நம்பணும், எலெக்ஷன் கமிஷன் நம்பணும். அதனால் தமிழகத்தில் இந்த முறை தேர்தலை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக அந்த ப்ராசஸே பயங்கர வீட்டியேட் ஆயிருக்கு. அதுவும் கோயம்புத்தூரில் நேற்று நம்ம பார்த்தோம். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். வாக்காளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்பொழுது நியாயமாக, நேர்மையாக, மனசாட்சிப்படி வாக்களிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகின்றேன். சத்தமா சொல்லுங்க. எஸ்ஐஆரை பொறுத்தவரை எஸ்ஐஆர் இம்பாக்ட் என்னோட கணக்கு டோட்டல் போலிங் ப்ராசஸ் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 2 to 2.5% டோட்டல் போலிங் ப்ராசஸ்னுடைய பர்சன்டேஜ் எஸ்ஐஆர் டெலிஷனால மட்டும் உயரும். 2.5% மேல வர்ற எக்ஸ்ட்ரா போலிங் பர்சன்டேஜ் தான் அதிகமான போலிங்கா நம்ம கணக்கு எடுத்துக்கணும். எஸ்ஐஆர் டெலிட்டட் ஓட்டர்ஸ் நீங்க அக்கௌண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5-3% அது அக்கௌண்ட் பண்ணும். அதுக்கு மேல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா போலிங் பர்சன்டேஜ் அதிகமான வாக்காளர்கள் வந்திருப்பதாக நமக்கு அர்த்தம். இன்னைக்கு சாயந்தரம் நமக்கு தெரியும். எஸ்ஐஆரை பொறுத்தவரை ரொம்ப நேர்மையா தான் நடந்திருக்கு, நாணயமா தான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த கட்சியின் சார்பாக இதை நான் மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு பணி எனக்கு கட்சி கொடுத்திருந்தாங்க. அன்னெசரியா டெலிஷன் எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷன் பண்ணல. மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால எஸ்ஐஆரை பொறுத்தவரை தமிழகத்தில் உண்மையாலுமே நடுநிலையாக சிறப்பாகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்க்ரீஸ் போலிங் பர்சன்டேஜ் 7 மணிக்கு மேல நம்ம கணக்கு போட்டு தெரியுங்க.